ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பையனுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கு, அதனால வந்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று வச்சு வறுத்தரைச்ச மீன் குழம்பு, அதோட ரெசிபி நான் முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நெய் சக்கரை மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு டப்பாலாக்கி வச்சிருக்கேன் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு. சின்ன வயசுல வந்து அம்மா வந்து நமக்கெல்லாம் பழக்கினது வந்து நம்மளும் பசங்களுக்கு பழக்காம இருந்தால் எப்படி, அதையெல்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வரும்போது மீன் தான் வாங்கியிருந்தேன். அப்போ இது என்னோட ரிலேட்டிவ் வீடு, அங்கிருந்து வந்து சொன்னாங்க இந்த இரும்பாம்புளின்னு சொல்லுவாங்க, அதை காமிச்சது. அதை வந்து குழம்புல மீன் குழம்புல போட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அதுக்கப்புறமா சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். நிறைய வந்து தேங்காய் வந்து ஆட்டுறதுக்காக போட்டிருந்தாங்க. இப்போ வந்து கேரளாவில் நல்ல கிளைமேட்டுங்க, நல்லா வந்து வெயில் அடிக்குது. அதனால வந்து எல்லாரும் தேங்காய் அந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு உண்டானது எல்லாம் காய வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பருப்பு, அதே மாதிரி கூர்க்கை கிழங்குன்னு சொன்னீங்கல்ல, சைனீஸ் பொட்டாட்டோ, அதை போட்டு குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க சித்தி. அதுக்கப்புறம் மீன் பொரிச்சு தான் அங்கே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி அங்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்து மயில் இறக பாருங்க, எல்லா மயிலையும் வந்து பிடிச்சு அதோட இறகையெல்லாம் பறிக்கிறதா போல இவங்களுக்கு வேலை. அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து சுடுதண்ணி தான் ஆயிட்டு இருக்குது. அப்போ வந்து கேமரா பக்கத்துல கொண்டு போகும்போதே ஐயோ என்னோட ஃபேஸை பார்க்க வேண்டாம், என்ன ஃபேஸை காமிக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து செடியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க, அதை வேணா எடுத்துக்கோ என்ன மட்டும் எடுத்துறாதேன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம வேலையை பார்க்கலாமேன்ட்டு இப்போ வந்து மத்தி மீனை வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மத்தி மீன் வந்து கட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப வந்து கஷ்டம்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து தலையும் வாலும் வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி செதுக்கல் வந்து போகிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா உரைச்சி தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு சூப்பராக வந்து அது சிலுக்கி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நேற்று வச்சு வறுத்தரைச்ச மீன் குழம்புல மீன் எல்லாம் முடிஞ்சு போயிருந்து. சரி கொஞ்சமாக மீன் போட்டுட்டு இப்போ இட்லி கூட காலையில் டிஃபன் கூட மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணுன்ட்டு இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோவும் கேரளா ஃபுட்டும் கேரளா பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.